சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. இது சாப்பிடுறதுனால வரக்கூடிய 5 முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு இட்லி, தோசை அப்படின்னே இல்லாம ஒன்ஸ் இன் அ வைல் நீங்க வந்து களி சாப்பிடலாம், வெந்தய களி சாப்பிடலாம், ராகி சாப்பிடலாம், இல்ல உளுந்தங்களி சாப்பிடலாம். அதுல இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவா வெறும் ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டுமேவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்வீட் பொட்டேட்டோல அவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நார்மல் பொட்டேட்டோவை விட ஸ்வீட் பொட்டேட்டோல ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ நம்பர் 1 ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்க அடிக்கடி சாப்பிடுறதுனால டைஜஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2 இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸால நிறைஞ்சிருக்கு. லைக் பீட்டா கேரோட்டின். இது என்ன பண்ணும்னா உங்களுடைய இம்யூனிட்டியை பயங்கரமா பூஸ்ட் பண்ணும். நம்பர் 3 இதுல போத் சால்யுபிள் அண்ட் இன்சால்யுபிள் ஃபைபர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமேவும் கரையறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா. அதனால இந்த ஃபைபர் எல்லாமே உங்க டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்குள்ள ரொம்ப நாள் இருந்து உங்களுடைய கட் ஹெல்த்துக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு லேயரை வந்து கொடுக்குது. நம்பர் 4 இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் வராம உங்களை வந்து இது பாதுகாக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5 இது ஆல்சோ கால்சியம் அண்ட் அயனால நிறைஞ்சிருக்கு. அண்ட் உங்களுக்கு தேவையான பொட்டாசியமும் இதுல இருந்து கிடைக்குது. இந்த மாதிரியான பல நன்மைகள் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோல இருக்கு. ஸ்டில் நீங்க ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி அது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்கல, இல்லை ஏதாவது நீங்க அது உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்ற பட்சத்துல அடிக்கடி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.